கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கத்தரையே நீ பாடு, கத்தரையே வராது, கத்தரையே நீ பாடு, கத்தரையே வராது, அப்படியாக பாடு, இப்படியே வராது, அப்படியாக பாடு, இப்படியே வராது. சாப்பிடுமா? சமைக்கலாமா? பசிக்குது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மேகி பிரியாணி. ஆளுக்கு ஒண்ணு வெட்டுங்க. தக்காளி எடு, வெங்காயத்தை எடு. எத்தனை தக்காளி போடலாம்? 2 சொல்லவே இல்லடா. சொல்லிட்டான்டா. இல்ல, போன வாட்டியே வந்து ஒண்ணு செய்யறேன்னு சொன்னா அது ஒண்ணு செஞ்சேன். இந்த வாட்டி எதுக்கு அது மாதிரி சொல்லி அசிங்கப்பட்டுன்னு என்ன வருதோ அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அதாவது கடவுள் வந்து நம்ம உன்னை கேட்போம், கடவுள் கிட்ட கடவுள் தான் ஒண்ணு தருவாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இல்ல இப்ப வேணா, அது ஓரம் சரி. ஆமா. என்னடா தக்காளி கழுவே இல்லையாடா? கழுவியா? சாப்பிடுறியா? இல்ல சாப்பிடுற போல ஏன்டா இவ்வளோ இதுவா பண்றீங்க? ஏதோ பண்ணவேன்னு பண்ணாதீங்கடா. தாகுஜு முத்தாகுஜு முத்தாதாக் தாதாக் தாக் தாகுஜு முத்தாகுஜு முத்தாதாக் தாதாக் தாக். சிரிப்பை வர அப்படி புண்ணி. போன வீடியோல தானே சொன்னேன், இங்க வச்சு எதுவும் எடுக்காத, அங்க வச்சு எதுவும் எடுக்காத. யாரோட மாட்டிக்குதுடா இது? மச்சி, வெங்காயம் எப்படி கட் பண்ணனும்? நான் கட் பண்ணி ஆரம்பிச்சியா? ஷெஃப் மாதிரி கட் பண்ணல. அந்த ஒருத்த பண்ணுவான் மச்சி, அந்த யூடியூப்ல. அது பண்ணு. இல்ல நீ என்ன பண்ற? வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு விட்டோம் மச்சி. நீ என்ன பண்ற? இது எல்லாத்தையும் புடுங்கி தள்ளுற. உங்களுக்கு ஈஸியான மாதிரி என்னோட கஷ்டமான வேலை. இது என்ன கஷ்டமான வேலை? இல்ல நீங்க பாருங்க, நான் வெங்காயம் வெட்டறேன். கேட்கின்றேன் அன்பே ஆமா மச்சி, அப்படிதான். அம்மான் மச்சி, கமான் மச்சி. கையை கட் பண்ண போற கம்மான்னு சொல்லிட்டு. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. இது இளையராஜா பாட்டு இல்லல்ல? தேவா பாட்டு பாடு. சும்மா வைப்பா இருக்கும். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, உரும்பு கருவாடுடா, வல்ல மீன் காலுடா, வர சைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா வராதா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஏய், அவன் நல்லா கட் பண்றான்டா. நல்லா கட் பண்றானா மச்சான்? செஃப் ஆயிடுறா. அது என்ன கட்ஜனா அவ? ஓ மை காட். ஓ, அதாவது வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணுங்க. எப்படி மச்சான், எப்படி இந்த நேரத்துல எப்படி உணருது? உனக்கு என்ன பண்ணுது உடம்பு? கண்ணு என்ன சொல்லுது? கண்டபடி கொல்லுதடி கொல்ல வெளி வரமாட்டா. அப்ப இப்படிதான் ஆகுமாந்தா. இன்னும் 2 வெங்காயம் இருக்கு. துடிக்க கொல்றாத. வேணாம், காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஒன் மோர். ஓ மை காட். பிராங்க் பண்ணு. பிராங்க். ஒத்தா. அதான் துடிக்கிறான் மச்சான் ஒருத்தன். விரலோ நித்திலி மீன், கண்ணோ கார பொடி, உழலோ கிளுத்தி மீன், கண்ணோ சென்னாங்குனி, அவ வில்லாங்கிடா கையில் சிக்காதுடா, வரக்க வச்சவ வாலிடா, ஏன் அந்தோணி, ஏன் அல்போன்ஸ்,
ஓ பொன்மேனி இவள் சில்பான்சு. அவ போய் 6 மாசம் ஆகுது. அந்த கடலை கேளு அலைய சொல்லும், கணக்கு கேளு புது கதைய சொல்லும். சலோமியா சலோமியா. அதையும் அழுவுற விட்டு போயிட்டாங்க. ஒருத்தி மேல வச்சா அவ பாட்டுக்கு போயிட்டா. ப்ரோ ரவுண்டு, ப்ரோ ரவுண்டு. இதுக்கு நீங்க யாராவது பார்த்து பாராட்டணும். ப்ரோ ரவுண்டு, ப்ரோ ரவுண்டு, ப்ரோ பார். தக்காளி bro. டாரரன் டாரரன் ரவுண்டு பாருங்க. டடா. அந்த ஃபேஸ் எல்லாம் பண்ண முடியும். கண்ணு அண்ணா யாரா அத ஃபேஸ் எல்லாம் நாளைக்கு ஊருக்கு போறோம்ல, இத அப்படியே கண்ணு வச்சுக்கோ. அவன் ஜில்லு ஜில்லுன்னு இருப்பான். காலையில உங்களுக்கு ஒரு காமெடி பண்றதுக்கு நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேலி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி பாத்துக்கிட்டே என்ன காலை போடுறான்? ஏடா பசிக்குதுன்னு இருக்கும்போது தான் பண்றேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டுவல்ல. ஏன்டா நதுதானா திரணனானா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா. போட மாட்டீங்க. சரி. மணி 3 மணிக்கு நீங்க செய்வீங்க. இது பசிக்கும்ல. அதுவும் தக்காளி திம்பியாடா தூமை. குட் ஃபார் ஹெல்த்டா. குட் ஃபார் ஹெல்த்தா தம்பி. கரண்ட் வந்து பக்கத்து சரி ஓகே, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பு ஆன் பண்ண போறோம். பிரேம் பத்த வை. ஏய் அப்படியே நடிப்பான். அப்படியே ஆஸ்கர் கொடுக்குறீங்க நடிக்கிறதுக்கு. ஆஸ்கார் அவார்டு கூட ஜம்ப். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க நினைப்பீங்கன்னா எண்ணெய் ஊத்துவேன்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. எடுத்தோடனே வெங்காயத்தை போடுவேன். வெங்காயத்தை போட்டுறா. ஸ்லோ பண்ண மச்சி. ஸ்லோல தாண்டா இருக்கு. இது இப்பதான்டா ஸ்லோ ஆச்சு. வெங்காயத்தை போடு. சிதிலியா என்ன நான் சொல்றதுதான் பண்ணணும். அதுதான் எண்ணெய் ஊத்த மாட்டேன். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போடுறா. நீ போடுற. நான் சொல்றதை மட்டும் தான் போடு. நீ போடு. நீ போடு. என்ன ஊத்தணும்டா? இல்லடா நீ போடுறா. நீ போடுறா. ஏய் நீ போடுறா. நான் சொல்றதை மட்டும் செய்டா. என்னடா நீங்க என்ன அவன் தான் சொல்றாங்க. நீ என்ன பண்ணிருக்க அவன் சொல்றது? சரி தக்காளி சேர்ந்து மச்சான், அவனுக்கு நம்மளுக்கும் பேச்சு இல்ல. ஓகேவா? இப்படி பேசினே இருப்பான். திடீர்னு பொண்ணு சொக்காயிடுவான் அவன். சரியா? ஏய் சரி மச்சான், மிளகாத்தூள்டா. இப்ப நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னா மிளகாத்தூளை கொட்டணும். இப்பயே நம்ம கொட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கலர் கிடைக்க ஆரம்பிக்கும். கரெக்டா இது 1/2 kg 1 kgக்கு 3 ஸ்பூன் போடணும். இது 1/2 kg 1.5 ஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்கும். கொட்றா. நம்ம இது செய்றோம். சிஸ்டர் தான் இருக்கு. பிரியாணி செய்யறோம்டா. சிக்கன் மேகி பிரியாணியா? மேகி பிரியாணி. ஆமா. ஓ அதுவே இப்பதான் தெரியுமா உனக்கு? மச்சி போட்டா வந்துடுறது. என்ன இதெல்லாம் கேட்கறது கிடையாது. கேட்டேன் சரியா கேட்கல. போட்டா போடு போடு போடு. போதும் போ. அள்ளி போடு. அள்ளி போட்டு அப்புறம் காரமாகுது. நீ என்ன குறை சொல்லக்கூடாது. நீ போட சொன்னா நான் போட்டேன். இல்ல இல்ல அதை வச்சு குடிக்கலாமா? அதான் புடியா. சும்மாவே இருக்கிற. இடுக்கி ஏடுறா. இடுக்கி எடுத்து போடுறா. அதான் கஷ்டப்படுறான்ல. தண்ணி தண்ணி. ஏய் இப்ப நகைச்சுவை வேணாம்டா. கொண்டாங்கச்சு பண்ற நகைச்சுவை. என்னடா ஏ கீஞ்சிக்கிட்டு இருக்குடா. உப்புலாம் அர்த்தம் வந்துட்டியா? உப்பா ஒரு நிமிஷம் போடு போடு. நான் ஒரு கண்ணாடி வச்சு வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ண. நான் மக்களுக்கு இந்த காமிச்சேன். மக்களே ஆஃப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இது பாருங்க. என்ன பண்ணணும்னா சிக்கன் போடணும்.
சிக்கன் எங்க வச்சீங்க? சிக்கன் இருக்கா? கவுச்சி சனியோட போட்டியா? ஐய இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இப்போ எவ்வளவு போட்ட? 2 கைப்பொடி. கைப்பொடியா? அப்படி வச்சா பாயிரண்டா குக் ஆகும். ஏய் வாங்க மண்டை அவனை தேய்ச்சி விடணும். அதான் உன் கேரக்டர். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த சமையல் நல்லா வரணும். பரவ மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே, பிதாவே, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அறியாமலும் நாம் செய்ய பாவங்களை மனு தருவாயாக. அப்படி போட்டா என்ன பண்ணுறேன்? என்ன சொல்றீங்க? ஜவாப் பண்றீங்கன்னா போடு. கர்த்தரே, அதாயே நாங்க செய்யும் இந்த மேகி பிரியாணி நல்லா பிடிக்கலையாடா இத? இப்ப அப்படியே பண்ணு. பிடிச்சிக்கினே பண்ணு. எதுல விட்ட? இந்த மேகி பிரியாணி. கடவுளே, எங்களுக்கு பிரியாணி நல்லா வரணும். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பேரு அவ்வளவுதான். நாங்க மட்டும் பண்ணிக்கிறோம் இல்லதான். நாங்க வீடியோ எடுக்கிறோம் அவ்வளவுதான். நாங்க திரும்பிட்டோம் அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணுங்க இல்லதான். நாங்க நாங்க லைக் பண்றோம் அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா மேகியை கடைசியா நம்ம போடுறோம். பேசுறது ஒண்ணும் பண்ணல. கூப்பிட்டு அங்க பாத்து போடு. செம்மடி அவங்க போறாரு. தண்ணி வேணும். என்ன பண்ண எக்ஸ்பிரேனா? அதில் உக்காந்து ஆட்டான்னு ஆட்டுனுக்குறான். இதுல எல்லாம் உன் நகைச்சுவை திறனை காட்டணும். நான் அவ்வளோ கண்டென்ட் எடுத்து 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 கொடுக்குறேன். அதாவது மச்சான் தண்ணி வேணும்டா. சமையல் போயினுக்குதுடா. உங்க நகைச்சுவை திறனை எப்ப காட்டணும் அப்ப காட்டுறீங்க. நீ கண்டென்ட் எடுத்து தானே. அவன் பாதி தான் பேசுறான், பாதிக்கு மேல பேச மாட்டான். லைட்டா ஊத்து. போதும் 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 போதும். அலைய கேளு கதைய சொல்லும் கண்ணகி கேளு புது கதைய. டேய் இதுக்கு பின்னாடி எங்கடா போற? அதுக்கு மேல எங்க போல ப்ரோ? மேகிய முழுசா போட கூடாதான், பிரேக் பண்ணி போடணுமா? ஆமா, பிரேக்கப் கதைய சொல்லு. தாரா கதை. ஏன்டா இவன் வந்து ஆளும் கதை எடுத்துறீங்க? தாரா தாரா குட்டி. அசிங்கமா பண்றீங்களா? அசிங்கமா இல்ல? அண்ணே சொல்றா. அப்படிதான் பண்ணுவான்ல. அசிங்கமா இல்ல? வெள்ளிக்கிழமை பொண்ணும் கூட சர்ச்சைக்கு போறோம்டா என்ன பேச கூடாது. வெள்ளிக்கிழமை பொண்ணும் கூட சர்ச்சைக்கு போறான். யாரு? நீதான். நான் சர்ச்சுக்கே போலியடா. நான் எதுக்குமே போக மாட்டேன்டா. சர்ச்சி வாசலே திறந்து இல்ல. கேரள மக்கள் சர்ச்சுதா? எங்க கேரள மதத்துல சர்ச்சைக்குதாவா? அது இருக்க வேண்டியதுதான் இருக்குது. ஆனா வெள்ளிக்கிழமை நீ எங்கிறதுனால எனக்கு தெரியல. ஏய் எரியுதா? எரியுது. சேஸ் ப்ரோ, சேஸ் ப்ரோ. சேஸ் நண்பர்களே, நண்பர்களே. நீங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு உன் போக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தா அந்த தண்ணி போதும் ஆஃப் பண்ணு. நீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இதுல தண்ணி போதும் ஆஃப் பண்ணிட்டு தான். இல்லடா, அதுல போயிடுச்சு தண்ணி. இன்னும் வேணும்டா, வேவல. இல்லடா, அது எடுத்துரும் தண்ணிய. மேகி இழுக்காது தண்ணி. கறி போட்டிருக்கீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். மூடு இத. ஏய் இப்படி இல்லடா, இது ஒரு கட்டை சேர்த்துருக்கேன்.
இதுக்கு மூடாம இருக்கலாமே. அது லைட்டா காத்து வரணும். நல்லா இருக்கா? உப்பு கம்மியா இருக்கா? காரம் அதிகமா இது. இவன் தான் கொட்டினான். சாரா வீட்டுக்காரர் தான் கொட்டினாரு. சாரா வீட்டுக்காரு. ஐயோ ஒரிஜினல். நல்லா இருக்கா இல்லையா? ஏய் இப்பதான்டா முன்னீங்க. பசிக்குதா? மசாலாலாம் இங்க சைடில் தள்ளணும் மச்சி. பிரியாணி ஸ்மெல் தானே வருது. பிரியாணி ஸ்மெல் வரும். அது பிரியாணி வரும். பிரியாணி டேஸ்ட் வருமா? ஜாரா செஞ்சா வரும், நான் செஞ்சா வருமா? சாப்பிடலடா நீ. ஏன்னா ஜாரா கிடையாது. ஜாரா கார்த்திகனா மச்சான் பேரு. ஜாரா ஜாரா சஞ்சய். ஜாரா சஞ்சய். ஜாரா சஞ்சய். சர்ச்சில் போய் வேண்டுறா மச்சி. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை போகல பொண்ணு கூட. நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோ. சரியா? அடுப்பு எரியுதா? அடுப்பு என்ன அப்படி வை. அது லைட்டா தண்ணி ஊற்று மச்சி. டேய்